Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய ரைஸ் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ஒரு மட்டன் புலாவ் செய்யலாம்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் புலாவை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த புலாவ் செய்கிறதுக்காக நான் 500 கிராம் மட்டனை எலும்போடு தான் எடுத்துருக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இறைச்சியை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெரிய சைஸாகவோ இல்லை சின்ன சைஸாகவோ கட் பண்ணி கொள்ளலாம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த மட்டனை அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கு இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிரிஞ்சி இலையும் 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் 3 கிராம்பும் 3 ஏலக்காயும் அதோட ஒரு துண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூன் ஜோக்கட் அல்லது தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட இந்த மட்டன்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த இறைச்சி அவியறதுக்கு தேவையான தண்ணியை விட்டு இந்த இறைச்சியை அவிய விட்டு கொள்ளுவோம். இந்த மசாலாவெல்லாம் இவ்வளவு தான் சேர்க்கணுமென்று இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் சேர்த்துருக்கிற கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மட்டன் நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மட்டன் அவிஞ்ச தண்ணியில் தான் நாங்கள் இந்த புலாவை செய்ய போகிறோம். அதால் இந்த இறைச்சி தனியாகவும் தண்ணி தனியாகவுமாக பிரித்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மட்டனை அவிச்செடுத்துட்டோம். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான மசாலாவை எப்படி செய்தெடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னு சொன்னால் பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த நெய் நல்லா உருகி வந்ததும் அதோட 1 டீஸ்பூன் சின்ன ஜீரகமும் 3 ஏலக்காயும் 4 கிராம்பும் 2 பிரிஞ்சி இலையும் 1 துண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. இதெல்லாம் இந்த அளவு தான் எடுக்கணுமென்னு இல்லை, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோடு நாங்கள் 150 கிராம் வெங்காயத்தையும் நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதோடு நாங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் இவ்வாறு வெரைட்டி ரைஸ் செய்யும் போது இஞ்சி பூண்டு நல்ல பேஸ்ட்டாக அரைக்காமல் இவ்வாறு நறுவந்துருவலாக அரைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படி சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் இந்த மசாலாவோடு சேரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணமெல்லாம் போயிட்டுது. இப்போ இதோடு நாங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயம் சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தையும் இவ்வாறு பீசஸாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து தொடர்ந்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதோட நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து கொள்கிறேன். இப்போ இந்த மட்டனோட இந்த மசாலாவெல்லாம் சேர்கிறதுக்காக இதோட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இப்படியே நாங்கள் 2 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவெல்லாம் இந்த மட்டனோட சேர்ந்து நல்லா சொப்டாக அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த புலாவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கப்பால் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். அதாவது 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த 2 கப் அரிசிக்கு நான் 4 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட அரிசியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணியை சேர்த்து கொள்ளுங்க. அதோடு நாங்கள் ஏற்கனவே மட்டன் அவிச்ச தண்ணியும் இருக்குது. அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படுதோ அதையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்க.
இப்போ நாங்கள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் மட்டன் அவிக்கும் போதும் உப்பு சேர்த்துனாங்க, அதால் உப்போட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக எலுமிச்சம் சாறும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள் எங்களோட மசாலா ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த புலாவை ரைஸ் குக்கர்லாம் செய்ய போகிறோம். அதால் முதல்ல நாங்கள் இந்த மசாலாவை ரைஸ் குக்கரில் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியையும் சேர்த்து அப்படியே மூடி விடுவோம். இந்த அரிசி அவிஞ்சு வர டைமில் நாங்கள் இந்த புலாவுக்காக கொஞ்சம் வெங்காயத்தை பொரிச்செடுத்து கொள்ளுவோம். அதுக்கு முதல்ல நீங்கள் வெங்காயத்தை நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி இவ்வாறு நல்ல கோல்டன் கலராக பொரிச்செடுத்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க எங்களோட வெங்காயமும் நல்ல கோல்டன் கலராக பொரிப்பட்டு வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ரைஸ் குக்கரில் வச்ச சாதமும் முக்கால் பதத்துக்கு அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ அதோடு நாங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பொரிச்ச வெங்காயத்தையும் மேலால் தூவி கொள்ளுவோம். இப்போ இதோடு நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துட்டு இந்த சாதம் வேகும் வரைக்கும் இந்த ரைஸ் குக்கரை மூடி விடுவோம். இப்போ பாருங்க எங்களோட ரைஸ் குக்கரும் ஆஃப் ஆகிட்டுது. அதே நேரத்தில் சாதமும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நாங்கள் செய்த புலாவ் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்கள் இந்த சாதமெல்லாம் நல்லா அவிஞ்சு அதே நேரத்தில் கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது. எப்போவுமே நீங்கள் புலாவ் பிரியாணி செய்யும்போது சாதத்தை உடனே சுட சுட எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சாதமெல்லாம் உங்களுக்கு உடைஞ்சி போயிடும். அதால் ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சாதம் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் எங்களோட மட்டன் புலாவ் ரெடி ஆகிட்டுது. நல்ல கமகமண்ட வாசத்தோட ரொம்பவும் அருமையாக வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மட்டன் அவிச்ச தண்ணியிலே இந்த சாதத்தையும் சமைச்சதால் நல்ல ஃப்ளேவராகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் நாங்கள் 400 கிராம் அரிசிக்கு 500 கிராம் மட்டன் எடுத்துனாங்க. இந்த ரேஷியோவை நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதோட கொஞ்சம் பொரிச்ச வெங்காயத்தை தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். இந்த மட்டன் புலாவை பொறுத்தவரையில் சைட் எதுவுமே தேவைப்படாது, இப்படியே சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த மட்டன் புலாவை எவ்வளோ குயிக்காகவும் சிம்பிளாகவும் நாங்கள் வீட்டிலே செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி, இப்படி ஒரு ரைஸை நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றத விட வீட்டிலே செய்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த மட்டன் புலாவ் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.